வெனஸ்டே மார்னிங் அன்றைக்கி ஆஃபீஸ் லீவ் அப்படின்றதுனால லஞ்ச் ஒர்க் ப்ரிப்பேர் பண்ணுற வேலை இல்லை. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கார சட்னி ப்ரிப்பேர் பண்ணிட்டு தோசை ரெடி பண்ணிட்டேன். அன்றைக்கி மாவு பேட்டர் அரைக்க வேண்டியது இருந்தது. ஸோ நைட் டின்னருக்கு எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக மார்னிங்கே சோக் பண்ண வச்சுட்டேன். உளுந்து அண்ட் ரைஸ் ரெண்டுமே சோக் பண்ண வச்சுட்டேன். கையோட பச்சை பயிரும் கொஞ்சம் சோக் பண்ண வச்சுருந்தேன். மிட் மார்னிங் போல் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதையும் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு எனக்கு வாட்டர்மெலன் இருந்ததுனால அதையும் ஜூஸ் போட்டு எடுத்துக்கிட்டோம். லஞ்ச் ஒர்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே மாவு பேட்டர் அரைச்சி வச்சோம் அப்படின்னா தான் நைட்டுக்குள்ளே புளிச்சிடும். ஸோ வந்து டின்னர் ரெடி பண்ண முடியும். ஸோ லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி மாவு பேட்டர் அரைச்சி எடுத்து வச்சுட்டு தான் லஞ்ச் ஒர்க் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 12:30 போல் மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணேன். மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே சைட் பை சைட் குக்கிங்க்கான ஒர்க்கும் வந்து பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு ஒயிட் ரைஸ் வச்சுட்டு சாம்பார், ரசம். ஆக்சுவலாக பொரியல் பண்ண டைம் இல்லை, 1:30க்கு மேலே ஆகிடுச்சு இதுவே. ஸோ வந்துட்டு அன்றைக்கி அப்பளம் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு சிலரோட கைக்கு மாவு வந்து சீக்கிரமே புளிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கும் அந்த மாதிரி தான். ஸோ 1:30 போல் உப்பு போட்டு மாவு வந்து கரைச்சி வச்சிட்டேன். ஸோ நைட் டின்னருக்கு ரெடி பண்ணிக்கலாம்.